பட்டியல் அடைகிறதுக்கு நம்ம ஆடும் மாடும் இல்லையே. தன்மானமிக்க தமிழ் மக்கள் நம்ம எதுக்கு பட்டியல்னு ஒண்ணு. சக மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்த்தி வீழ்த்துவான், அவனுக்கு ஒன்று உரிமை இருக்குது, அவனுக்கு ஒரு சலுகை இருக்குன்னு சொல்றதை நம்ம ஏற்கல. அதுல தேவேந்திரர்கள் நம்ம இன சொந்தங்கள் பட்டியலிருந்து வெளியேற்றுங்கிறாங்க. அந்த உணர்வோட நம்ம நிக்க வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுடைய கடமை. அதனாலதான் நம்ம பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம விரும்பி அதை தொடர்ந்து நம்ம முன்னெடுத்துக்கிட்டு போறோம். நம்ம அவன் செய்யலைன்னா நம்ம வருவன் நீக்கும். சிறுபான்மை என்ற சொல்லை இந்த நிலத்திலிருந்து ஒழிக்கணும். அது ஒரு தேசிய அவமதிப்பு. இந்த சிறுபான்மையின் வரையறுக்கிறவன் எல்லாம் யார் என்றால் மொழி சிறுபான்மை. உங்களுக்கு தெரியும், உலகெங்கிலும் மனிதர்களை மொழியின அடிப்படையில் தான் வகுப்பானை ஒழிய சாதி மத அடிப்படையில் கிடையாது. அது வரலாறு எங்கும் உங்களுக்கு நீங்க எங்க படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அது இல்லை. அது நான் பலமுறை நானே உதாரணம் சொல்லி உங்களுக்கு எடுத்து கட்டி பேசிட்டேன். நீங்க ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவன் தான், எதுக்கு அத்தனை நாடுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் வந்துடும். இந்தியாவில இருந்து ஏன் பாகிஸ்தான், பாகிஸ்தான் இருந்து ஏன் பங்களாதேஷ், அதுல தெரிஞ்சிடும். மொழிதான் இந்துதான். மகாராஷ்டிரால மராட்டிய மாநிலத்துல எல்லாம் இந்திய தானே, இந்து தானே. குஜராத்ல இருக்கிறவனும் மகாராஷ்டிரால இருக்கிறவனும் இந்து தானே. எதுக்கு குஜராத் தனி மாநிலமா வேணும்னு அவன் போறான்னா, நீ மராட்டியன் நான் குஜராத்தி, அவ்வளவுதான். ஆனா மதம் அங்க ஒன்று நிக்கல, மொழி பிரிக்குது, இனம் பிரிக்குது. அப்படிதான். நான் இஸ்லாமியன் தானே, நான் ஏன் பாகிஸ்தான்ல இருக்காம பங்களாதேஷ் கேட்டேன். அவர் உருது, நம்ம வங்காளி. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கு இருக்கிற இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் தமிழர்கள், தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். அது நேரடியா நீங்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கான அப்படின்னு எழுதிடும். சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது. பட்டியல் அடைகிறதுக்கு நம்ம ஆடும் மாடும் இல்லையே. தன்மானமிக்க தமிழ் மக்கள் நம்ம எதுக்கு பட்டியல்னு ஒண்ணு. சக மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்த்தி வீழ்த்துவான், அவனுக்கு ஒன்று உரிமை இருக்குது, அவனுக்கு ஒரு சலுகை இருக்குன்னு சொல்றதை நம்ம ஏற்கல. அதுல தேவேந்திரர்கள் நம்ம இன சொந்தங்கள் பட்டியலிருந்து வெளியேற்றுங்கிறாங்க. அந்த உணர்வோட நம்ம நிக்க வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுடைய கடமை. அதனாலதான் நம்ம பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம விரும்பி அதை தொடர்ந்து நம்ம முன்னெடுத்துக்கிட்டு போறோம். நம்ம அவன் செய்யலைன்னா நம்ம வருவன் நீக்கும். சிறுபான்மை என்ற சொல்லை இந்த நிலத்திலிருந்து ஒழிக்கணும். அது ஒரு தேசிய அவமதிப்பு. இந்த சிறுபான்மையின் வரையறுக்கிறவன் எல்லாம் யார் என்றால் மொழி சிறுபான்மை. உங்களுக்கு தெரியும், உலகெங்கிலும் மனிதர்களை மொழியின அடிப்படையில் தான் வகுப்பானை ஒழிய சாதி மத அடிப்படையில் கிடையாது. அது வரலாறு எங்கும் உங்களுக்கு நீங்க எங்க படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அது இல்லை. அது நான் பலமுறை நானே உதாரணம் சொல்லி உங்களுக்கு எடுத்து கட்டி பேசிட்டேன். நீங்க ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவன் தான், எதுக்கு அத்தனை நாடுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் வந்துடும். இந்தியாவில இருந்து ஏன் பாகிஸ்தான், பாகிஸ்தான் இருந்து ஏன் பங்களாதேஷ், அதுல தெரிஞ்சிடும். மொழிதான் இந்துதான். மகாராஷ்டிரால மராட்டிய மாநிலத்துல எல்லாம் இந்திய தானே, இந்து தானே. குஜராத்ல இருக்கிறவனும் மகாராஷ்டிரால இருக்கிறவனும் இந்து தானே. எதுக்கு குஜராத் தனி மாநிலமா வேணும்னு அவன் போறான்னா, நீ மராட்டியன் நான் குஜராத்தி, அவ்வளவுதான். ஆனா மதம் அங்க ஒன்று நிக்கல, மொழி பிரிக்குது, இனம் பிரிக்குது. அப்படிதான். நான் இஸ்லாமியன் தானே, நான் ஏன் பாகிஸ்தான்ல இருக்காம பங்களாதேஷ் கேட்டேன். அவர் உருது, நம்ம வங்காளி. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கு இருக்கிற இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் தமிழர்கள், தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். அது நேரடியா நீங்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கான அப்படின்னு எழுதிடும். சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது. பட்டியல் அடைகிறதுக்கு நம்ம ஆடும் மாடும் இல்லையே. தன்மானமிக்க தமிழ் மக்கள் நம்ம எதுக்கு பட்டியல்னு ஒண்ணு. சக மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்த்தி வீழ்த்துவான், அவன்